ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ரீபான். ஸோ பழைய கிளாசிக் 350ல இருந்து நெறைய ஆப்டிமைசேஷன் பண்ணி தான் வந்து இந்த வண்டி லான்ச் பண்ணாங்க. ஸோ வண்டி வந்து பெருசா எந்த ஒரு குறையும் கிடையாது. வண்டி வந்து முதல்ல இருந்தத கம்பேர் பண்ணும்போது வைப்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணி நல்லாவே பெட்டரா குடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 4, 5 கம்ப்ளைண்ட் வந்து நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இத வந்து என்ஃபீல்டுல இருக்கிறவங்க வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ண போறாங்கங்கிறது தெரியல. இல்ல இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் போய் சேரலங்கிறது தெரியல. இந்த வண்டி வச்சிருக்கிற நீங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கிறத நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா என்ஃபீல்டே வந்து டேக் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து சீக்கிரமாவே இதோட கம்ப்ளைண்ட் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளச் கேபிள். இந்த கிளச் கேபிள் வந்து வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கிளச் கேபிள் கம்ப்ளைண்ட் ஆயிட்டே இருக்குது. கண்டினியூஸா கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ரியர் பிரேக் இப்போ வரைக்கும் அவங்க வந்து என்ஃபீல்ட்ல வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே தெரியல. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதோட செயின் ஸ்ப்ராக்கெட். ஸோ அதுவுமே வந்து அதே மாதிரி தான். நாலாவது வந்து நான் முக்கியமா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கியர் சாஃப்ட் உள்ள இருந்து வெளியில வருது. ஸோ அது வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து நம்ம அதிகமா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்ஃபீல்ட வந்து டேக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.